இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிபிக்கல் பாய்ஸ் ஹாஸ்டலோட ரூம் டூர் தான். இங்கே வந்து பற்றி காட்டிடுறேன். இதுதான் ரூம் சைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு பேர் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனால் ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால 3 பேர் தாங்க ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது வேரி ஆகும். பாருங்கள், 4 பேர் தாங்க கப்போர்டு இருக்கும். இது ஒருத்தருக்கு, இந்த கப்போர்டு ஒருத்தருக்கு, அது 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். இங்கே 3 பேர் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக இது 2 பேரும் இதை ஒருத்தரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேனும் இருக்கும், 2 லைட்டு, ரூமுக்கு லைட்லாம் எனஃபாக தான் இருக்கும். 2 விண்டோஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். டோருக்கு பக்கத்துலேயே இருக்கிற விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சஸ் பண்ண முடியாது, அது பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா காட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பெட்டு நீங்கள் தான் போட்டுக்கணும். பெட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இது மாதிரி தின்னாக வாங்கிக்கலாம், இல்லை திக்காக வேணாலும் திக்காக வாங்கி போட்டுக்கலாம். அதில் நம்ம இஷ்டம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் அண்ட் சேர் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, அது ஹாஸ்டலில் கொடுத்துருவாங்க. மற்ற நீங்கள் ஃபேன் வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஃபேன் இருக்கும். உங்களுக்கு என்ன நீட் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். கெட்டில் என்ன கெட்டில் வாங்கிக்கோங்க. அதுமாதிரி கிளாத் போட்டு வச்சு கிளாத் பேஸ்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், கபோர்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். செப்பரேட்டாக நீங்கள் லாக் வாங்கிட்டு லாக் போட்டு வச்சுக்கணும். மற்றபடி அப்படியே பாருங்கள், எதுவுமே க்ளீன் பண்ணல. ஒரு பசங்க ரூம் வந்து எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. வால்லாம் பாருங்கள், உங்களுக்கு வேணுன்றது நிமோனிக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ட்ரக்ஸ் சார்ட்டு அதெல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சுட்டு படிச்சுக்கலாம். மற்றபடி ஒரு பக்கெட்டு, ஒரு செப்பல், உங்களுக்கு நீடு, பேகு, அவ்வளோதாங்க. மறுபடியும் ரூமுங்க. கிளாத் ஹேங் பண்ண ஹேங்கர்லாம் நீங்கள் தான் வாங்கி வந்து அடிச்சுக்கணும். ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ ஹாஸ்டல் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பெட் அண்ட் பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லா காலேஜும் காட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் பெட் அண்ட் பெட்ஷீட் பில்லோஸ்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பக்கெட் அண்ட் ஜக். நான் எப்பவுமே பசங்க கூட ஷேர் தானே பண்ணி போகிறோன்னா அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு வந்து பக்கெட் அண்ட் ஜக் உங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு வந்து நல்லது. டாய்லெட்டுக்கு செப்பராக சின்ன பக்கெட் நீங்கள் எடுத்துன்னு பொறுத்தும் உங்கள் விருப்பம், உங்கள் ஹைஜீனை பொறுத்து. அடுத்தது எமர்ஜென்சி லேம்ப். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் ஜென்ரேட்டர் இருக்கும், ஹாஸ்டலுக்கு இருக்காது. பவர் கட் சமயத்தில் எமர்ஜென்சி லேம்ப் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கெட்டில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். மற்றபடியில் மேகிலாம் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. எங்கள் பாய்ஸ் ஹவுஸில் கிரேவிலாம் கூட வச்சு சாப்பிட்ருக்கானுங்க. ஸோ கெட்டில் வாங்கிக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அயன் பாக்ஸ் கம்பல்சரி ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணி டக்கின் பண்ணி தான் போகணும். ஸோ அயன் பாக்ஸ் வச்சு தான் அயன் பண்ண முடியும். அயன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ், காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேண்ட் வாஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாத் ரோப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காமன் ஏரியா அந்த லான்லாம் இருக்கும், அங்கே ரோப்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ரூம்குள்ளே கொஞ்சம் கட்டுற மாதிரி தான் வரும். உங்களோட இன்னர்ஸ்லாம் மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு ரூம்குள்ளே கட்டுற மாதிரி வரும். ஸோ கிளாத்துக்கு ரோப் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் லாக் அண்ட் கீ 2 செட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் கபோர்டுக்கு ஒன்று, உங்கள் ரூமுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. 3 பேர் 4 பேர் தங்கினா யாரோ ஒருத்தர் தான் பூட்டு வாங்க போகிறீங்க. ஸோ யாரும் வாங்கிட்டு வரலாம், என்ன பண்ணுறது? ஸோ 2 செட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்தாலும் நம்ம அது லக்கேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஸ்கிட்டோ காயில். ஒரு சில நேரத்துலலாம் ரெய்னி சீசன்லாம் நிறைய மஸ்கிட்டோ இருக்கும். ஸோ இப்போ ரெய்னி சீசன் தான் வரப்போகுது, டிசம்பர்லாம். ஸோ மஸ்கிட்டோ காயில் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் பிளேட் அண்ட் டம்ளர். மோஸ்ட்லி பிளேட் உங்கள் மெஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறதும் நல்லது தான். டம்ளர் வச்சுக்கோங்க, ஏன்னா மோஸ்ட்லி சின்ன கிளாஸ் தான் இருக்கும் மெஸ் சார்பில். நீங்கள் பெரிய கிளாஸ் வாங்கிட்டீங்க, பெருசாக பிடிச்சிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பசங்களுக்கு ஒன்றும் இருக்காது பெருசாக. பொண்ணுங்க என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. ட்ரிம்மர் ரொம்ப மஸ்ட்டு. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் க்ளீன் ஷேவ் அண்ட் முஸ்டாக் பியர்ட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி மொபைல் சார்ஜர், இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் சொல்ல மாதிரி பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். 3 ஃப்ளக் இல்லை 4 ஃப்ளக் தான் இருக்குமே, அதில் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேனுக்கு, சார்ஜருக்கு, லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, உங்களோட இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து வேறு என்ன உங்களுக்கு தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் MBBS அண்ட் நீட் ரிலேட்டட் வீடியோஸ், நீட் கிராக்கர்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.